ஜனநாயகனோட ஆடியோ லான்ச் பற்றி தான் இப்போ எல்லாருமே வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஆடியோ லான்ச் மட்டும் இல்லாமல் அனிருத் கான்சர்ட்டே பண்ணார். தளபதி சாங்ஸ் எல்லாம் பாடி பயங்கரமாக அசத்தி இருந்தார் அப்படிதான் வந்து சொல்லணும். அனிருத் அவரோட ஸ்பீச்சில் அவர் என்ன சொல்லியிருந்தார்னா, நான் கத்தி பண்ணும்போது என்னோட வயசு வந்து 21 தான். அப்போது தளபதி விஜய் ஒரு மிகப்பெரிய ஸ்டாராக இருந்தார். அப்படி இருந்து கூட என்ன மாதிரி ஒரு அப்கமிங் மியூசிஷியனுக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்தாரு. அதுக்கு நான் எப்போவுமே பார்த்தீங்கன்னா கிரேட்ஃபுல்லாக இருப்பேன். கத்தியாக இருக்கட்டும், மாஸ்டராக இருக்கட்டும், பீஸ்டாக இருக்கட்டும், லியோவாக இருக்கட்டும், இப்போது ஜனநாயகனாக இருக்கட்டும், எங்களோட எல்லா படமே பார்த்தீங்கன்னா 100% ஹிட் ட்ராக் ரெக்கார்ட். இதுக்கெல்லாம் முக்கியமான காரணம் தளபதி விஜய் தான். நான் நிறைய கான்சர்ட்டுக்கு போயிருக்கேன், நானே நிறைய கான்சர்ட் வந்து பண்ணியிருக்கேன். பட் இந்த மாதிரி ஒரு எனர்ஜி நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. அண்ட் வினோத் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்வீட்டான பர்சன், சைலண்ட்டான பர்சன். இந்த பொங்கலுக்கு கண்டிப்பாக ஜனநாயகன் சம்பவம் பண்ணும், அதுக்கு நான் கேரண்டி. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அனிருத் வந்து கத்தி படத்துல இருந்து யாரோ நீ யாரோன்ற பாட்டை வந்து பாடினாரு. அது அவர் மட்டும் பாடல, அந்த ஸ்டேடியமில் இருந்த எல்லாருமே வந்து அந்த பாட்டை பாடி தளபதி விஜயை வந்து பயங்கரமாக எமோஷனல் ஆக்கிட்டாங்க. அந்த வீடியோஸ்லாம் சோஷியல் மீடியாவில் பயங்கரமாக வைரல் ஆகிட்டு இருக்கு. அந்த தளபதி விஜய் கூட அனிருத்தை பற்றி சில விஷயங்கள் சொல்லியிருந்தார். அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, அனிருத் என்னை எப்போவுமே டிசப்பாயிண்ட் பண்ணதே இல்லை. அண்ட் அவருக்கு வந்து நான் ஒரு புது பேர் வைக்கிறேன், MDS அப்படின்னு சொல்லிட்டு மியூசிக்கல் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர். இந்த மியூசிக் ஸ்டோருக்குள்ளே போனீங்கன்னா நீங்கள் கேட்குற பாட்டு என்ன பேக்ரவுண்ட் ஸ்கோராக இருந்தாலும் எல்லாமே வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு வந்து தளபதி விஜய் அனிருத்தை பார்த்து சொல்லியிருந்தார். ஸோ நீங்கள் அதை பற்றி நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணி வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம வீட்டாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி இந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள்.